ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆண்களோட ஆரோக்கியம் பற்றி சமூகத்தில் இருக்கும் ஒரு தவறான புரிதல்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கையான உணவுகள், குறிப்பாக விதைகள் மூலம் ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதைகள் ஏன் முக்கியம் அப்படின்னா, விதைகள் இயற்கையோட சக்தி மையம்னு சொல்லப்படுது. சிறியதாக இருந்தாலும் அதிக சத்துக்கள் கொண்டது. புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், இது எல்லாமே விதைகளில் நிறைஞ்சிருக்கு. ஆண்களுக்கு சிறப்பு நன்மைகள் என்னென்னா, ஹார்மோன் சமநிலை, தசை வலிமை, பாலியல் ஆரோக்கியம், இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த விதைகள்லேருந்து கிடைக்கப்படுது. ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு பூசணி விதைகள், எள் விதைகள், வெந்தய விதைகள் மற்றும் ஆளி விதைகள் போன்ற பல்வேறு விதைகள் நன்மை பயக்கும். இந்த விதைகள் இரும்பு சத்து, துத்தநாகம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. இது விந்தணு ஆரோக்கியம், புரோஸ்டேட் ஆரோக்கியம், ஹார்மோன் சமநிலை மற்றும் ஒட்டுமொத்த நலவாழ்வுக்கு உதவியாக இருக்குது. பூசணி விதைகள் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தி வீக்கத்தை எதிர்த்து போராடுது. ஆண்களின் பாலியல் மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு இது நன்மை பயக்குது. அடுத்தது எள் விதை. ஆண்களின் கருவுறுதலுக்கு, பாலியல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நன்மை பயக்குது. குறிப்பாக கருப்பு எள்ளில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது பல நன்மைகளை வழங்கிட்டுருக்கு. வெந்தய விதைகள் டெஸ்டோஸ்டரான் அளவை இது அதிகரிக்க உதவுது. ஆண்களின் ஆற்றல், வலிமை மற்றும் பாலியல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இது இருக்குது. ஆளி விதைகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து மற்றும் லிக்னான்கள் நிறைந்துள்ளது. புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை இது அதிகரிக்கலாம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க இது உதவியாக இருக்குது. பூசணி விதைகள் ஜிங்க் அதிகம் இருக்கிறதால டெஸ்டோஸ்டரான் உயர்வு அதிகரிக்குது. ஆண்களின் பிரச்சனையான புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது. நல்ல தூக்கத்தை தரும். மெலட்டோனினை இது அதிகரிக்குது. தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்றது போதுமானது. சூரியகாந்தி விதைகள் வைட்டமின் இ அதிகம் இருக்குது. ஸோ தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. உடல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இதய ஆரோக்கியம் மேம்படுது. ஆளி விதைகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கிறதால இது மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹார்மோன் சமநிலை மற்றும் ஜீரணத்துக்கு நன்மை பயக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு. இதில் கால்சியம், இரும்பு, ஜிங்க் எல்லாமே இருக்குது. எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு வலிமை தருது. ஆண்களின் பாலியல் சக்தி மேம்படுது. ஜியா விதைகள் நீரில் ஊற வச்சு குடித்தா உடலுக்கு ஹைட்ரேஷன் தருது. உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். நீண்ட நேரம் சக்தி தரும். மாதுளை விதைகள் இரத்த ஓட்டம் மேம்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இதயம் மற்றும் பாலியல் ஆரோக்கியத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு வெவ்வேறு வகை நன்மைகள் தருது. கருப்பு எள்ளு ஹார்மோன் சமநிலைக்கு உதவியாக இருக்குது. வெள்ளை எள்ளு எலும்புகளுக்கு. இந்த விதைகளை எப்படி சாப்பிடலாம்? காலையில் காலியான வயிற்றில் கொஞ்சமாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தியில் கலந்து குடிக்கலாம். சாலட் உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். வறுத்து தனியாக கூட சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடின்றது போதுமானது. இவங்க தவிர்க்க வேண்டியது என்னென்ன? அதிகமாக சாப்பிடக்கூடாது. வயிற்றுப்போக்கு, உடல் சூடு ஏற்படலாம். குவாலிட்டி முக்கியம். ரசாயனம் இல்லாத விதைகளை தேர்வு செய்கிறது ரொம்பவே நல்லது. விதை மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி, தூக்கம், மன அமைதி, தண்ணீர் குடிக்கிற பழக்கம், இப்படி முழுமையான வாழ்க்கை முறை தான் ஆண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். டெய்லி கொஞ்சம் அளவில் விதைகளை சேர்த்துக்கொள்ளும் பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நீண்ட நாள் ஆரோக்கியத்துக்கு, சக்திக்கும் இது இயற்கையான வழி மாதிரி சொல்லலாம். நீங்கள் டெய்லி எந்த விதமான விதைகளை சாப்பிட்றீங்க? அப்படி அந்த விதைகளை சாப்பிடும்போது உங்கள் உடலில் ஏதாவது மாற்றத்தை கவனிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.